गुरुभ्यो नमः। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुदेवो महेश्वरः। गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं. பலன் தருகிற பதிகங்கள் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போவது திரு ஆலவாய் பதிகம். மதுரை மாநகரத்திற்கு தான் ஆலவாய் என்கிற பெயர் உண்டு. நான்மாடக்கூடல், திரு ஆலவாய், மதுரை போன்ற பெயர்கள் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை சுற்றி அமைந்திருந்த பகுதிகளுக்கு வழங்கப்பட்டன. மதுரையில்தான் திருநீற்று பதிகத்தை பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான். இந்த பதிகத்திற்கு திருநீற்று பதிகம் என்றும் பெயர் உண்டு. இது தொடர்பான நிகழ்ச்சியை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். கொஞ்சம் நினைவுபடுத்திப்போம். முதல்ல பார்த்தோம் இல்லையா, கோளறு பதிகம். வேதாரண்யத்திலேருந்து புறப்படும் போது கோளறு பதிகம் பாடி மதுரைக்கு போனால் எந்த பிரச்சனையும் வராது, என் உளமே புகுந்த அதனால் கோள்கள் எந்த தொல்லையும் தராது என்று நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு மதுரைக்கு வருகிறார். மதுரைக்கு இவர் வருகிறார் என்கிற செய்தி புறச்சமயத்தாருக்கு கிடைக்கிறது. அப்போது அவர்கள் இவர் தங்கியிருந்த மடத்திற்கு நெருப்பு வைக்கிறார்கள். அந்த நெருப்பு ஞானசம்பந்தரை ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் ஞானசம்பந்தர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகுக அப்படின்னு அந்த நெருப்பு கிட்ட சொல்லிடுறார். ஒரு மன்னன் அப்படி எல்லாம் பர்மிஷன் கொடுக்க கூடாது. சமுதாயத்துல எல்லா வகையான மக்களும் இருப்பார்கள். அவரவர்களுடைய எண்ணங்கள் தான் சரின்னு சொல்லக்கூடிய ஈகோயிஸ்டிக்கா இல்லைன்னா ஃபேனட்டிக்கலா இல்ல ஏதோ ஒரு விதத்துல பேஷனேட்டா இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஆட்சி நடத்துகிற மன்னன் ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது. அந்த வகையில அவர்கள் இவருக்கு தீங்கு செய்வதை மன்னன் பர்மிட் பண்ணதுனால அந்த மன்னனுக்கு அதை தெளிய வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். மன்னனுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு சார்பு கூட இருக்கலாம். தட் இஸ் ஹிஸ் பர்சனல் இஷ்யூ. அத ஆட்சியில காட்டக்கூடாது. இப்ப இந்த மன்னன் தன்னுடைய தனிப்பட்ட சார்பையும் தான் ஏதோ ஒரு விதத்துல சில பேர்கிட்ட அவர்கள் சொல்லுவதற்கு தலையாட்டுவதையும் தன்னுடைய ஆட்சியில காட்டினது சரியில்லை. அதனால அந்த மன்னனை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நெருப்பை பார்த்து சொல்லிடுறார், பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகுக. அதுவும் ரொம்ப கம்பேஷனட்டா தான் சொல்றார். வேகமா போய் பிடிச்சுக்கோன்னு சொல்லல. வேகமா போய் பிடிச்சுட்டா அந்த மன்னனுக்கு பெரிய ஆபத்து வந்துடும். அவருடைய கன்சிடரேஷன் ஒன்று, அவர் திருந்த வேண்டும். ரெண்டாவது, என்ன இருந்தாலும் மங்கையர்க்கரசியின் கணவன் இல்லையா, தன்னை இங்கே மதுரைக்கு வர சொன்ன மங்கையர்க்கரசிக்கு தீங்கு வரக்கூடாது. இந்த மன்னனுக்கு தீங்கு வந்தா she will suffer. இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணி பையவே சென்று பாண்டியர்க்காகுகன்னு சொல்ல அந்த வெப்பு நோய் பாண்டிய மன்னனை தாக்குகிறது. பாண்டிய மன்னன் துடிக்கும் போது மங்கையர்க்கரசியாரும் பக்கத்துல வந்து பார்த்து விட்டு இது திருமணத்திற்கு நெருப்பு வைத்ததுதான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். குலச்சிறையார் இவர்களுடைய மந்திரி. பாண்டிய மன்னனோட ஒரே பள்ளிக்கூடத்தில் கல்வி பயின்ற சக மாணவர், ஒரு சாலை மாணாக்கர்கள் அப்படிம்பார்கள். ஒரு சாலை மாணாக்கர்கள்னா கிளாஸ்மேட்ஸ்னு அர்த்தம். ஸ்கூல் மேட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ். அந்த குலச்சிறையாரை தான் அமைச்சரா இருக்காருங்க. குலச்சிறையார் வந்து இப்ப சொல்றார், இதை தீர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த வெப்பு நோயில் நீங்கள் இவ்வளவு துடிக்கும் போது இதை தீர்ப்பதற்கு வழி உண்டு. என்ன வழின்னு கேட்டா, திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருக்கண் பார்வை உங்க மேல பட்டாலே போடும். அப்போ உங்களுக்கு இந்த நோய் தீர்ந்து விடும். மன்னனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல புறச்சமயத்தார் இருக்கிறார்கள். அவர்கள் ஏதேதோ டெக்னிக் எல்லாம் பண்ணி பார்க்கிறார்கள் இந்த வெப்பு நோயை தீர்க்கிறதுக்கு.
என்ன ஆறுது, திருஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கண் பார்வைன்னு சொல்லும் போதே மன்னனுக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு குளிர்ச்சி வருது. He realizes there is something here. அந்த பேரை சொல்லும் போது, அந்த பேரை கேட்கும் போதே ஏதோ ஒரு விதத்துல குளிர்ச்சி வருகிறதே. அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாமே, தவிப்பு இருக்கும்போது ஏதாவது ஒரு வழியில தீர்வு கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணத்திலேயே சரி அவரை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, திருமடத்துல எரிஞ்சு போனது போக மிச்சம் இருக்கிற பகுதிகளில் தங்கி இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுக்கு செய்தி போகிறது. அவர் என்ன பார்க்கிறார்னா, திருநீற்றை அந்த மன்னனுக்கு பூசுவதற்கும் திருநீற்றின் பெருமையை அந்த மன்னன் புரிந்து கொள்ளுவதற்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணா அந்த மன்னனுக்கு உண்மையை புரிய வைக்கலாம், அதனால போவோம் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் வருகிறார். வந்து பக்கத்திலிருந்து, மன்னனுக்கு பக்கத்திலிருந்து இந்த பதிகத்தை பாடுகிறார். இதை பாடி முடிக்கும் போது மன்னனுக்கு நோய் அகல்கிறது. அதனால பல வகைகளில் நோய் தீர்க்கக்கூடிய பதிகம். எந்த வகையான நோயாக இருந்தாலும் அந்த நோயை தீர்க்கிற பதிகம். பிறவிப்பிணியின் பிரச்சனைகளையும் தீர்க்கிற பதிகம். நோய்னு சொல்லும் போது ரெண்டு வகையான உடல் நோய் மாத்திரம் அல்ல, ஏதோ ஒரு விதத்துல நமக்கு என்ன காரணத்தினாலன்னு தெரியாம சில நேரங்கள்ல வரக்கூடிய பல வகையான பிரச்சனைகள், பிறவிப்பிணிகள், அவற்றையும் தீர்க்கிற பதிகம். ரொம்ப சிம்பிளான பதிகம், பெரிய வார்த்தைகள் இல்லை. அந்த திருநீர் எல்லாவற்றையும் சாதித்து விடும். ஞானசம்பந்தர் திருநீர் எடுத்து பூசினார், அவ்வளவுதான். திருநீரை பூசி இதை பாடுகிறார். அதனால கிடைத்த நல்ல பலன்கள். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. செந்துவர் வாய், துவர்னா பவழம்னு அர்த்தம். பவழத்தினுடைய நிறத்தை கொண்ட அதரங்களை கொண்ட உமையம்மை, வாய் சிவந்த, உதடுகள் சிவந்திருக்கிற உமையம்மை. அந்த உமையம்மையை தன்னுடைய பங்காக, தன்னுடைய பாகமாக கொண்ட செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான். அவனுடைய திருநீரு என்ன தரும், என்ன செய்யும்? மந்திரமாவது நீரு. நீங்க வேற மந்திரத்தை எல்லாம் தேடி போக வேண்டாம். மந்திரம் போட்டு இந்த வெப்பு நோயை தீர்த்து விடுகிறோம்னு சொன்னார்கள். மந்திரம் எல்லாம் வேற மந்திரத்துக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த திருநீரு மந்திரம். மந்திரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே அர்த்தம் என்ன? ரெண்டு விதமான பொருள் சொல்லுவார்கள். ஒண்ணு ரொம்ப சாதாரண லெவல்ல பார்க்கக்கூடிய பொருள். மண் அப்படின்னா மனசுன்னு அர்த்தம். திர அப்படின்னா கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதனால மனசை சிந்திக்க தூண்டுகிற ஒரு கருவிதான் மந்திரம். மனசினுடைய செயல்பாட்டை செய்ய தூண்டுகிற கருவி அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. இது அந்த வார்த்தையை அப்படியே எடுத்து பார்க்கும்போது, இந்த திரங்கிறத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, திராயதி அப்படிங்கிற அந்த பொருள் வரும். மனனா திராயத்தே இதி மந்திரக. இது ரொம்ப பிரபலமான ஒரு சொற்றொடர். மனனா திராயத்தே, எந்த வாக்கியம் மனதார சொல்ல சொல்ல அவர்களை காப்பாற்றுகிறதோ அந்த வாக்கியம் மந்திரம். எது காப்பாற்றுகிறதோ, உச்சரிப்பவரை காப்பாற்றுவது மந்திரம். அதுதான் அந்த மந்திரம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய எட்டிமாலஜி. இதை சொல்ல சொல்ல, மனதார சொல்ல சொல்ல, உச்சரிக்க கூடியவர்களை, சொல்ல போனா மனதார கூட இல்லை, சில சமயத்துல அது என்னன்னே புரியாம, அர்த்தமே புரியாம சொன்னாலும். அதனாலதான் மந்திரங்களுக்கு அந்த ஒரு பெரிய மகிமை உண்டு. எல்லா சமயத்திலயும் அர்த்தம் புரிஞ்சுதான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அர்த்தம் புரிஞ்சு சொன்னா மனசு மொத்தமா ஈடுபடும். அப்போ அதனுடைய பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சில நேரத்துல சில பேர் சில சந்தேகங்களை கேட்பார்கள். இந்த மந்திரம் நாங்க சொல்லலாமா, எங்களுக்கு இதுக்கு அர்த்தம் தெரியலையே. ஒண்ணு. ரெண்டாவது,
இவர்கள் சொல்லலாமா அவர்கள் சொல்லலாமா. நமக்கு தெரியும் சில மந்திரங்களை வந்து பெண்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சில பிரச்சனைகள் அப்பப்போ எழும்பும். ஏன் பெண்கள் சில மந்திரங்களை சொல்ல வேண்டாம்னு சொன்னார்கள்னா அதுக்கு காரணமே வேற. அது வந்து சொல்லக்கூடாதுன்னு மறைக்கப்பட்ட விஷயங்கள் இல்லை. வேத காலத்திலேயே கார்கி போன்றவர்கள் மைத்ரேயி போன்றவர்கள் பிரம்மவாதினிகளாக இருந்திருக்கிறார்கள். மந்திரங்களை உச்சாடனம் செய்தவர்களாக அவர்களிடத்திலே இருந்தே சில ரிக் மந்திரங்கள் எல்லாம் வெளிப்பட்டிருக்கின்றன பெண்களிடத்திலிருந்தே. அப்படின்னு பார்க்கும்போது மந்திரம் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டதில்லை. பட் பிராக்டிக்கலி சில விஷயங்கள் இருக்கு. ஒரு மந்திரத்தை உச்சாடனம் பண்ணும் போது அதுக்கான முறையில உச்சாடனம் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணும். அந்த ஸ்ட்ரெயின் பண்றது ரெண்டு விதங்கள்ல பெண்களுக்கு கை வருவது கொஞ்சம் கஷ்டம். ஒண்ணு, அந்த நாபியிலேந்து வரணும் அப்படின்னு சொன்னா பிசிக்கலி என்ன மாதிரியான ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டி வரும். அந்த பிசிக்கல் ஃபோர்ஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட். அந்த பெண்ணால முடியறது கஷ்டம். அந்த அளவுக்கு நாபியிலேந்து அந்த உச்சாடனத்துக்காக அந்த சப்தத்தை எழுப்புவதுங்கிறது அவளுடைய உடல் ரீதியாக சில சங்கடங்களை தரும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அவர்களுக்கு வேற விதமான பணிகள் இருக்கும். அந்த சமயத்துல அதை விட்டுட்டு உச்சாடனம்னா இவ்வளவு மணி நேரம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா they cannot concentrate and they cannot spend that kind of time because they will have other responsibilities. இதுக்காக சொன்னார்களே தவிர பெண்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஆனா இது என்ன எடுத்து காலப்போக்கில் பெண்கள் சொல்லக்கூடாதுங்கும் போது சில சமயத்துல சில பேருக்கு பயம் வருகிறது. இதுக்கு முன்னால நம்ம சொன்னோமே, அதனால ஏதாவது ஆபத்து வருமோ. மகாஸ்வாமி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவார். மந்திரம் புரியலையா, மந்திரம்னு மனசுக்குள்ள அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை சொன்னாலும் அதற்கு பலன் உண்டு. அதனாலதான் அந்த பதிகத்துல ரொம்ப அழகா பார்க்கலாம். இந்த ஒரு சென்டிமெண்ட்டை வந்து எல்லா பதிகங்கள்லயும் பார்க்கலாம். நீங்க பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் இல்லை, அதுக்குள்ள என்ன பெரிய கம்ப சூத்திரம் இருக்கான்னா ஒன்னும் பெருசா அதுக்குள்ள புரிஞ்சுக்க முடியாத விஷயம் இல்லைனாக்கா இன்னும் டெனட் ஆஃப் பிலாசபி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்று கொலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு, விஷத்தையே தீர்க்கக்கூடிய பதிகம். அதுல என்ன இருந்தது? 1 2 3 4ன்னு mere enumeration of numbers and all those related to numbers. அந்த mere enumeration can achieve so much னா அதுக்கு என்ன காரணம்? அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மந்திரபூர்வமான சக்தி. மந்திரத்தை வந்து போட்டு அனலைஸ் பண்ணி இந்த வார்த்தை இப்படி உதவி பண்ணுமா அப்படின்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மந்திரம் அப்படின்னு மனசார நம்பினால் அந்த மந்திரம் மனநாத்ராயத்தே இதி மந்திரக. அப்படிப்பட்ட மந்திரம் தான் இந்த நீரு. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, தேவர்கள் பூசிக்கொண்டிருக்கக்கூடிய திருநீரு, உயர்ந்த நிலைக்கு போனவர்கள் அணிந்து கொள்ளுகிற திருநீரு. அப்போ உயர்ந்த நிலைக்கு போனவர்கள் அணிந்து கொள்ளுகிறார்கள்னா இந்த திருநீரு உயர்வை தரும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு. எது அழகு? அழகாக இருப்பதற்கு அப்படின்னு நினைச்சா திருநீரு தான் அழகையே தருகிறது. அந்த திருநீரு அழகை கொடுக்கும். சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, எல்லோராலும் போற்றப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு. வேற தந்திரம் எல்லாம் தேவையில்லை, இந்த தந்திரம் போரும். நீங்க ஏதாவது தந்திரபூர்வமாக செய்ய வேண்டும்னு நினைச்சா திருநீரை பூசிக்கொண்டால் போதும், அந்த தந்திரத்தையும் அது தந்துவிடும். தந்திரம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மந்திரம் தந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மந்திரத்தினுடைய விரிவுதான் தந்திரம். தந்திரம்னு இப்ப சொல்லும் போது நமக்கு அதுக்கு டிரைவ்டு மீனிங் எல்லாம் நிறைய வந்தாச்சு. 3 வார்த்தைகள்: மந்திரம், தந்திரம், யந்திரம். இந்த 3ம் வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட். மந்திரம்ங்கிறது உச்சரிக்கப்படுகிற மந்திரம் அல்லது அந்த மந்திரம் உள்ளுக்குள்ளே சிந்திக்கப்படுகிற மந்திரம். சிந்திப்பதனால் உச்சரிக்கப்படுகிற. இப்ப இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போதோ சிந்திக்கும் போதோ இதுக்குன்னு சில எக்ஸ்பான்ஷன்ஸ், இத அப்படியே ஸ்ப்ரெட் பண்ற விஷயம்.
இந்த மந்திரத்தினுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற விஷயம். தந்திரம்ங்கிற வார்த்தைக்கு என்னெல்லாம் பொருள் இருக்குன்னு பார்த்தோம்னா, நெசவுன்னு ஒரு பொருள் இருக்கு, துணின்னு ஒரு பொருள் இருக்கு, வார்ப் அண்ட் வெஃப்ட் அப்படின்னு சொல்லுவார்களா இல்லையா, அந்த வார்ப் அண்ட் வெஃப்ட் அப்படிங்கிற பொருளும் அதுக்கு இருக்கு. இப்ப என்ன அர்த்தம்? ஒரு நூல் இருக்கு, இந்த நூலை குறுக்கும் நெடுக்குமாக பல நூல்களை சேர்க்கும் போதுதான் you get a weave, நெசவு கிடைக்கிறது. வார்ப் அண்ட் வெஃப்ட் பார்கள் குறுக்கும் நடுக்குமாக இருக்கக்கூடிய நூல்கள். இந்த மந்திரம்ங்கிறது நூல் மாதிரி. நூலினுடைய பயன் எங்க கிடைக்கும்னு கேட்டா, அது துணியாக நெய்யப்படும் போது. அப்போ மந்திரம், அந்த மந்திரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி செயல்படுத்தக்கூடிய முறைகள் எல்லாம் தந்திரம். அப்படிதான் தாந்திரிக்குங்கிற வார்த்தை வந்தது. பிற்காலத்துல நம்ம அதுக்கு நிறைய டிரைவ்ட் மீனிங் கொண்டு வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டோம். மந்திரம் தந்திரம் அப்படின்னா, மந்திரம் ஒண்ணு தெரியும், அந்த மந்திரத்தை செயல்படுத்துகிற விதம் அல்லது அதை பரவச் செய்கிற விதம். இந்த மந்திரத்துக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுப்போம். நீங்க அதை கேட்குறீங்க, இந்த மந்திரத்தை நான் என்ன பண்றது? யூ கீப் சாண்டிங் திஸ். அப்ப என்ன ஆகுது? அந்த மந்திரம் பரவுகிறது. இப்பவே நம்ம என்ன பண்றோம்? இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லலாம் அப்படிங்கும் போது இது ஒரு இடத்துல இருந்து பரவுகிறது. அப்படி பரவக்கூடிய அந்த முறைதான் தந்திரம். இது பல பேருக்கு என்ன பண்ணலாம்? வீட்டுல பூஜை அறையில உட்கார்ந்து சொல்லலாம், இல்லை எங்க வேணாலும் சொல்லலாம். நீங்க கார்த்தால ஒரு வேலை சொல்லலாம், சாயங்காலம் ஒரு வேலை சொல்லலாம். அப்ப யூ ஆர் ட்ரைங் டு மேக் சம் கைண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். நடைமுறையில அதை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு செயல்முறைகள், அதுதான் தந்திரம். இப்போ இந்த மந்திரத்தையும் தந்திரத்தையும் சிந்திக்கிறோம், சொல்கிறோம். இதுக்கே ஒரு பொருளை உருவாக்கி அதன் வழியாக இதை செயல்படுத்துவதுன்னா அது யந்திரம். யந்திரம்ங்கிறது another instrument. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த யந்திரம் எப்படி இருக்கலாம்? யந்திரத்துல தெய்வத்தை ஆவாகனம் செய்து, யந்திரத்தில் இந்த மந்திரத்தை ஆவாகனம் செய்து அதற்கு செய்யக்கூடிய பூஜை முறைகள். தந்திரம்ங்கிறது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி மந்திரம். தந்திரம்னா எக்ஸ்பான்ஷன். அதை எப்படி விரிவுபடுத்துவது, எப்படியெல்லாம் விரிவுபடுத்த முடியும், எந்தெந்த செயல்முறைகளில் விரிவுபடுத்த முடியும், அதுதான் தந்திரம். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இதுதான் மந்திரம். இந்த திருநீரை, மந்திரத்தை எப்படி நான் செயல்படுத்துறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? நான் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த திருநீற்றை எடுத்து பூசிக்கொண்டால் அதுவே தந்திரம். இந்த திருநீற்றை பார்க்க பார்க்க அதுவே மந்திரம், இந்த திருநீற்றை பூசிக்கொள்ளும் போது அதுவே தந்திரம். இந்த மந்திரத்தினுடைய எக்ஸ்பான்ஷன் அந்த தந்திரம். தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு. இது தந்திரம்ங்கிறதுனால, இதுதான் எக்ஸ்பான்ஷன்ங்கிறதுனால தான் சைவ சமயம் திருநீற்றை இவ்வளவு தூரத்திற்கு போற்றுகிறது. வேதத்தில் இருக்கிற மந்திரம், அந்த மந்திரத்தை செயல்படுத்துவதற்கு சைவ சமயம் திருநீற்றை பயன்படுத்துகிறது. ஞானசம்பந்தரை பற்றி நினைத்து பார்க்கும் போதெல்லாம் சேக்கிழார் சொன்ன அந்த வரி எல்லாருக்கும் நினைவுக்கு வரணும். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்கத்தான் ஞானசம்பந்தர் தோன்றினார். அப்ப வேதத்தில் இருக்கிற மந்திரத்தினுடைய தந்திரமாக இருப்பது திருநீரு. தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. வேற மந்திரங்கள் எல்லாம் தேடி போக வேண்டாம், வேத மந்திரம் போரும். அந்த வேத மந்திரத்தினுடைய பலனாக இருக்கிற திருநீரு அது ஒண்ணு போரும். நீங்க வேதத்துல இருக்கிற எல்லா மந்திரத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. திருநீருன்னு சொன்னா அந்த திருநீருங்கிற வார்த்தைக்கே நிறைய பெருமைகள் உண்டு. மந்திரமாவது நீரு சொல்லக்கூட வேண்டாம், எடுத்து பூசிக்கொண்டால் போதும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. வேதத்தில் உள்ளது நீரு, அங்க சொன்னதை இங்க கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றார். வேதத்தில் இருக்கக்கூடியது திருநீரு தான், திருநீற்றைத்தான் வேதம் பேசுகிறது. வெண் துயர் தீர்ப்பது நீரு. எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அந்த துயரத்தை போக்கக்கூடியது திருநீரு.
திருமூலர் சொல்லுவர், தங்கா வினைகளும் ஷாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வீரேன்னு சொல்றச்சே, அந்த திருநீர் எப்படிப்பட்டதுன்னு சொல்றதுக்காக அந்த பாட்டுல முன்னால 2 வரி சொல்லுவார். கங்காளன் பூசுவது. கங்காளன்ங்கிறது சிவபெருமானுக்கான பெயர். கங்காளம்னா ஸ்கெலிட்டன் அர்த்தம், எலும்பு கூடு. அந்த எலும்பு கூட்டை எடுத்து மாலையாக போட்டு கொண்டிருப்பவர், பல எலும்புகளை எல்லாம் தொங்க விட்டு கொண்டிருப்பவர் அப்படிங்கிறதுனால அவருக்கே கங்காளன்னு பேரு. கங்காளன் பூசுவது அது வெறுமன மாத்திரம் இல்ல, கங்காளன் பூசும் கவசத்திருநீற்றை, அது கவச்சமாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு ஏதாவது போர்க்களத்துக்கு போகணும்னா ஆர்மர் போட்டுன்னு போகணும், கவச்சம் போட்டுன்னு போகணும்னா கவலையே பட வேண்டாம். வாழ்க்கை என்கிற இந்த களத்திற்கு திருநீற்றை பூசிக்கொண்டால் அதுவே பெரிய கவச்சமாக இருக்கும். கர்ணன் பிறக்கும் போதே கர்ண குண்டலங்களோட பிறந்தான், கவச்சத்தோட பிறந்தான் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா எல்லாருக்குமே ஒரு கவச்சம் இருக்கு. என்ன கவச்சம்? இந்த திருநீரு என்கிற கவச்சம் போதும். இத பெருசா உடம்பு முழுக்க கூட பூசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. 2 விதம் உண்டு திருநீற்றை பூசுவதுல. உத்தூளனம் அப்படிங்கிறது ஒண்ணு, பஸ்மம் அப்படிங்கிறது இன்னொன்னு. பஸ்மம்னு சொன்னாலே திருநீற்றுக்கான பெயர் தான். பஸ்மமாக பூசுவதுன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட 12 இடங்கள்ல சிவன் நாமத்தை சொல்லி பூசக்கூடிய முறை. உத்தூளனம் அப்படின்னா மொத்தமா எடுத்து உடம்பு முழுக்க பூசிக்கிறது. சிவபெருமான் எப்படி பூசிட்டு இருக்காராம்னா உத்தூளனமாக பூசிக்கொண்டிருக்கிறார். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே, திருமூலருடைய பாட்டு. இதை மங்காமல் பூசி மகிழ்வீரே ஆமாகில் தங்கா வினைகளும் ஷாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வீரே. இந்த திருநீற்றை பூசிக்கொண்டால் சிவகதி கிடைக்கும். உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்றால் திருநீரு அதை தரும். அப்ப எப்போ? துயரங்களை எல்லாம் தீர்த்து வைத்து வெண்துயர் தீர்ப்பது நீரு. போதம் தருவது நீரு, புன்மை தவிர்ப்பது நீரு. ஓதத் தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு. சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. போதம் தருவது, போதம்னா இன்பம்னு அர்த்தம், மகிழ்ச்சியை இன்பத்தை தருவது திருநீரு. புன்மை தவிர்ப்பது, புன்மைனா பொய், பொய்யை எல்லாம் தவிர்ப்பது, பொய்யில்லாமல் வைத்திருப்பது. அறியாமையை அகற்றுவதுன்னு சொல்லலாம். எது பொய்? அறியாமைங்கிறது தானே. பொய்ன்னு எதை நினைக்கிறோம்? அறியாமையில தான் எதையோ ஒன்ன பொய்ய பெருசுன்னு நினைக்கிறோம். அப்போ புன்மைங்கிறது பொய்னும் வரும், புன்மைங்கிறது அறியாமைன்னு வரும். அறியாமையை தீர்ப்பது, புன்மை தவிர்ப்பது. முதல்ல போக வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா அறியாமை. அறியாமையிலேயே ரொம்ப மோசமான அறியாமை எதுன்னா, எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற அறியாமை. நான் அறிவேன் எல்லாவற்றையும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கே, அதுதான் பெரிய அறியாமை. அந்த அறியாமை தான் என்ன பண்ணும்? பொய்யா இருக்கிறதெல்லாம் நம்பும், பொய்யா இருக்கிறத பெருசா காட்டும். புன்மை தவிர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, புன்மை தவிர்ப்பது நீரு. ஓதத் தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு. ஓதத் தகுவது, நீங்கள் ஓத வேண்டும். ஏதோ பெரிய பெரிய என்னென்னமோ மந்திரத்தெல்லாம் சொல்லி மயில் பீலிய வச்சு அந்த மன்னனுக்கு ஒரு பக்கத்துல அவர்கள் வைத்தியம் செய்து கொண்டே இருந்தார்கள். அப்பதான் இவர் இன்னொரு பக்கத்துல உட்காந்துன்னு பாடிட்டு இருக்காரு. இத இந்த மன்னன் பாடு பாவம், ஒரு பக்கம் வெப்பமா இருக்கு, ஒரு பக்கம் குளிர்ச்சியா இருக்கு. என்னென்னமோ சொல்லி அந்த மந்திரங்கள் வழியாக, மந்திரம்னு சொல்லக்கூடிய ஏதோ பொய்மை சொற்றொடர்கள் வழியாக அதையெல்லாம் ஓத வேண்டும்னா வேண்டாம், கவலையே பட வேண்டாம், திருநீற்றை ஓதினால் போதும். திருநீற்றுக்குள்ள இருக்கிற அந்த தன்மை சிவ அப்படின்னு சொன்னா போரும். மாணிக்க வாசகர் பாடுவார், சிவ சின்னங்கள். நீ எப்படிப்பட்டவன்னு சொன்னா, சின்னங்களை கண்டே சிவசிவ என்று வாய் திறப்பாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை. திருநீற்றை பார்த்தால் அதை பார்த்த உடனேயே சிவசிவா. சேரமான் பெருமாள் நாயனார் 63 ஒருத்தர், அவரை ஆட்சியில அமர வைத்தார்கள். ஆட்சிக்கு வரும்போதே சொன்னார்,
அவருக்கு ஆட்சிக்கு வரத்துக்கு இஷ்டம் இல்லை. ஆனா அவர் தான் ஆட்சிக்கு வர வேண்டும், முறையாக ஆட்சிக்கு வந்தவர் தான். ஆட்சி கட்டில் அவருடைய தந்தைக்கு பின்னர் ஆட்சியை ஏற்கும் போதே சொன்னார், எனக்கு சிவத்தொண்டுக்கு இது கொஞ்சம் சங்கடமா இருக்கும்னு சொன்னா நான் அப்பவே இதை விட்டுட்டு போயிடுவேன், எனக்கு இது வேண்டாம்னா. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, நீங்கள் வாருங்கள், நாங்கள் உதவி செய்கிறோம்னார்கள். ஆட்சியில ஏறின உடனே கொஞ்ச நாள்ல கோவிலுக்கு போறார். அப்படி கோவிலுக்கு போறச்சே தேர்ல போறார். அரசர் இல்லையா, தேர்ல போறார். போற வழியில திடீர்னு தேரை விட்டு தேரை நிறுத்த சொல்லிட்டு இறங்கினார். என்ன இறங்குகிறார், அரசர் இறங்குகிறார்னு பார்த்தார்கள். ராஜபாட்டை யாரோ ஒருத்தர் ஓரமா அப்படி வந்துட்டு இருந்தார். வந்துட்டு இருந்தவர் உருவத்தை பார்த்துட்டு ஓடி போய் அவர் காலில் விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணார். சுத்தி இருந்த அமைச்சர்கள்லாம் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவர் யாருன்னு அவர்களுக்கெல்லாம் அடையாளம் தெரியும். அவர் ஒரு சலவை தொழிலாளி. எதுக்கு இவர் போய் அங்க நமஸ்காரம் பண்றாருன்னு பார்த்தார்கள். வேற ஒன்றும் காரணம் இல்லை. அந்த சலவை தொழிலாளி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஆத்தங்கரையில போய் அந்த காலத்துல உவர் மண்ணுன்னு இருக்கும், ஆற்றங்கரை பகுதியில தான் அது கிடைக்கும். அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து துணி துவைப்பார்கள். அது கொஞ்சம் வெளிரி இருக்கும் அந்த மண்ணு, அதுக்கு உவர் மண்ணுன்னு பேரு. துணி வெளுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரியம்மா, மனம் வெளுக்க வழியில்லை எங்கள் முத்து மாரியம்மான்னு பாரதியார் பாடினாரே, இதை இண்டிகேட் பண்ணிதான் இந்த துணி வெளுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட மண் உண்டு. அந்த மண்ணை மூட்டை கட்டி அவருடைய தொழிலுக்கு வேணுங்கிறதுனால வாரம் இல்ல 10 நாளைக்கு ஒரு தடவை போய் அவர் மண்ணை மூட்டை கட்டி கொண்டு வருவார். அதை தலையில வச்சுன்னு நடந்து வந்துட்டு இருந்தார். அவர் வர வழியில கொஞ்சம் மழை தூரல் போட்டுது. மழை தூரல்ல மண்ணு தானே மூட்டையில இருக்கிறது, அந்த மண்ணு கொஞ்சம் கரைஞ்சு அவர் மேல அப்படியே ஒழுகிட்டு அதுக்கப்புறம் தூரம் நின்று போச்சு. he is continuing his journey. அரசர் பார்த்தாரோ இல்லையோ, அவருக்கு அவர் சலவை தொழிலாளி யாருங்கிறதெல்லாம் தெரியல. உத்தூளனமா அப்படியே பஸ்மத்தை பூசி இருக்கிறாரே, உத்தூளனமாக திருநீற்றை பூசி இருக்கிறாரேன்னு போய் தடால்னு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண. சிவ சின்னங்களை பார்க்கும் போதே சிவசிவா என்கிற அந்த தன்மை, அததான் இங்க சொல்றார். போதம் தருவது புன்மை தவிர்ப்பது ஓத தகுவது உண்மையில் உள்ளது. எது உண்மைன்னு கேட்டா அந்த உண்மை திருநீரு. இது உண்மையிலே இருக்கிறது. எது உண்மை? வேதம்ங்கிறது உண்மை, வேத பொருள்ங்கிறது உண்மை. அப்சல்யூட் ட்ரூத் என்னன்னு கேட்டா பரம்பொருள். அந்த பரம்பொருளிடத்தில் இருப்பது, இதற்குள்ளே உண்மை உண்டு, இது உண்மையில் இருக்கிறது. அந்த திருநீரு சீத புனல் வயல் சூழ்ந்த, நல்ல குளிர்ச்சியான நீர் கொண்ட வயல்கள் சூழ்ந்த மதுரை மாநகரத்தின் திருநீரு, திரு ஆலவாயான் திருநீரு. முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியம் ஆவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பத்தி தருவது நீரு, பறவை இனியது நீரு, சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. முக்தி தருவது, முக்தி பக்தி இதெல்லாம் முத்தி பத்தி அப்படின்னு வரும் தமிழ்ல. அந்த சப்தம் கொஞ்சம் மாறி வரும், கொஞ்சம் மென்மைப்பட்டு வரும். பக்தின்னு சொல்லும் போது இருக்கிற அந்த 2 ஒலி குறிப்புகள் ஒன்னா சேர்ந்து பத்தி அப்படின்னு கொஞ்சம் மென்மையாகும். முக்தி தருவது, முக்தியை தரக்கூடியது, மோட்சத்தை தரக்கூடியது. முனிவர் அணிவது, முனிவர்களெல்லாம் பூசக்கூடியது. முனிவர்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? அவர்கள் பூசக்கூடியது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் கோபப்பட்டவர்கள். எதன் மீது கோபப்பட்டார்கள்? முனிவர், முனிதல்னாலே கோபம்னு அர்த்தம். அவர்களுக்கு ஏன் முனிவர்னு பேர் வந்ததுன்னா, அவர்கள் தங்களுடைய புலன்கள் மீது கோபப்பட்டு அந்த புலன்களை அடக்கியவர்கள். ஜிதேந்திரியர்கள், புலன்களை அடக்கியவர்கள். புலன்கள் மீது, கண்ணு கிட்ட காது கிட்ட கண்ட இடத்துக்கும் போய் பார்க்காத, போ, கண்டதையும் கேட்காத அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி தங்களுடைய புலன்களையே தங்களுடைய சினத்தால் அடக்கியவர்கள் தான் முனிவர்கள். புலன்களை வெல்ல வேண்டும்னு சொன்னா இன்டைரக்ட்லி அந்த புலன்கள் மீது கோபப்பட்டு வெல்லுவது தானே. அந்த மாதிரி வென்றவர்கள். அவர்கள் அணிந்திருப்பது திருநீரு. சத்தியம் ஆவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு. தகுதி படைத்தவர்கள், வெல் குவாலிஃபைடு, அவர்கள் பாராட்டக்கூடியது இந்த திருநீரு. புகழ் அப்படிங்கிறது எங்கேருந்து வரணும்னு சொன்னா, தகுதியானவர்கள் பாராட்டுவதனால் கிடைக்கக்கூடிய புகழ்.
யாரோ யாரோ பாராட்டினார்கள் அப்படின்னா அதுல ஒன்றும் பெரிய புகழ் இல்லை. ஆங்கிலத்துல 2 வார்த்தைகள் உண்டு, ஃபேமஸ், பாப்புலர். பாப்புலாரிட்டி டஸ் நாட் மீன் சம்ஒன் இஸ் ஃபேமஸ். ஒருத்தர் பிரபலமா இருக்கலாம், நிறைய பேர் அவரை பார்த்தோன்னு ரெக்கக்னைஸ் பண்ணலாம். பிராபல்யம் வேற, புகழ் வேற. புகழ்ங்கிறது தகுதி படைத்தவர்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது தான். யாரோ ரெக்கக்னைஸ் பண்ணினார்கள்னா அது புகழ் இல்லை, அது பாப்புலாரிட்டி. தக்கோர் புகழ்வது நீரு, சத்தியம் ஆவது நீரு. ஏது சத்தியம், நிரந்தரமான சத்தியம்னு கேட்டா அது இந்த திருநீரு தான். ஞானசம்பந்த பெருமானுக்கே இதோட பிரச்சனை தீரல. திருநீற்று பதிகம் பாடினார், மன்னனுக்கு நோய் போச்சு. ஆனா அவர்கள் விடுறதா இல்லை. இந்த சின்ன குழந்தைகள்லாம் சில சமயத்துல கணக்கு போட தெரியுமா, நாம கூட போட்டிருப்போம் எல்லாரும். இப்படி இருந்ததுன்னா இந்த 2 விரலை தொடு, இந்த விரல்ல இது தொட்டேனா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுன்னு தொட சொல்லும். நீங்க மாத்தி தொட்டுட்டா அதோட விடாது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்ப தொடு அப்படின்னும். என்ன அந்த மனசுக்குள்ள கால்குலேஷன், நாம எதிர்பார்த்தது கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்ல 3 தடவை தொடச்சிடலாம், அதுல 2 தடவை தொட்டுட்டா அது நமக்கு சாதகம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை இருக்குமே. அந்த மனப்பான்மையோட அவர்கள் என்ன பண்ணார்கள்னா, இப்போ நோய் தீர்த்தாருங்கிறதுனால we will not accept those tenets. அவர் வென்றார் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அனல்வாதம் புனல்வாதம் பண்ணலாம்னார்கள். அனல்வாதம் புனல்வாதம், முதல்ல அனல்வாதம் பண்ணினார்கள். இதெல்லாம் சில டெக்னிக்ஸ் அப்போ இருந்தது. அனல்வாதம்ங்கிறது என்னன்னா, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு போட்டின்னு வச்சுப்போம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் ஒரு சுவடியில் எழுதுவேன், நீங்கள் சொல்கிற விஷயங்களை நீங்கள் சுவடியில் எழுதுவீர்கள். 2 பேரும் கொண்டு போய் நெருப்புல அதை போடுறது. எது எரியாம இருக்கோ அது ஜெயிச்சதா கன்சிடரேஷன். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்குள்ள போய் பார்த்தோம்னா அப்புறம் அந்த அந்த சுவடியே எந்த மாதிரி சுவடியா இருந்தா அது எரியாம தப்பிக்கும் அப்படிங்கறதெல்லாம் வேற. அனல்வாதம் செய்யலாம்னார்கள். சரின்னு ஒத்துண்டார் ஞானசம்பந்தர். தன்கிட்ட உண்மை இருக்கும் போது தான் ஏன் தயங்க வேண்டும், எதுக்காக பயப்படணும்? சரி பாருங்கள், நீங்க என்ன போட்டி சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன். நெருப்பை மூட்டிட்டு கொண்டு போய் அவர்கள் எழுதியதெல்லாம் சுவடியில் போட்டார்கள். அப்படி பக்கத்துல இருந்தவர்கிட்ட, இவரோட கூட போவார்களா இல்லையா, அப்படி இருந்தவர்கிட்ட ஏற்கனவே இவர் பாடி வைத்திருக்கக்கூடிய சுவடிக்கட்டுகள், அப்ப புதுசா பாடல, ஏற்கனவே இருக்கிற சுவடிக்கட்டு, அந்த சுவடிக்கட்டுல இருந்து அப்படி ஒண்ணு எடுத்தார். ஜஸ்ட் லைக் தட் ஒன்ன பிக்கப் பண்ணார், அப்படியே தூக்கி போட்டார். அது பச்சை பசேல்னு இருந்தது. பச்சை பசேல்னா சுவடி பச்சையா இருக்குமான்னு இல்லை, எந்தவித தாக்குதலும் இல்லாமல் எழுதுவதற்கு தக்கதாக இருந்த சுவடி அதே மாதிரி இருந்தது. அதுக்கு பச்சை பதிகம்னே பேரு. நெருப்பு தாக்காமல் இருந்த பதிகம் பச்சை பதிகம், திருநள்ளாற்று பதிகம். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் இருக்காரே, அவர் மேல பாடின பதிகம் திருநள்ளாற்று பதிகம், பச்சை பதிகம். அதோட ஒத்துக்கல. இல்ல புனல்வாதமும் பண்ணிடலாம் அப்படின்னார்கள். புனல்வாதம்ங்கிறது என்னன்னா, இதே மாதிரி சுவடியை கொண்டு போய் தண்ணியில போடுறது, ஓடுற தண்ணியில போடணும். பக்கத்துலதான் வைகை இருக்கே, சந்தோஷமா போய் வைகையில போட்டார்கள். அவர்கள் போட்ட சுவடிகள் அடிச்சுன்னு போச்சு, அப்படியே ஆத்தோட அடிச்சுன்னு போச்சு. இவருடைய சுவடியை போட்டார்கள். சுவடி எதிர்த்து நீந்த ஆரம்பிச்சது. ஸ்ட்ரீம் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தண்ணீரை எதிர்த்து 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 அது நீந்துகிறது. அப்ஸ்ட்ரீம் நீந்துகிறது. அப்ஸ்ட்ரீம் நீந்துகிறதேன்னு சொல்லி இப்ப என்ன ஆச்சு, எல்லாரும் ஒரு இடத்துல நிற்கிறார்கள்னு வச்சுப்போம். இதுதான் அந்த நதி. இங்க போட்ட சுவடி இப்படி போறது. இங்க மன்னர் இருக்கார், மங்கையர்க்கரசி மற்றவர்கள்லாம் இருக்கிறார்கள், குலச்சிறையாரும் இருக்கார். இப்ப இந்த சுவடி அப்ஸ்ட்ரீம் போறது, எங்க போறதுன்னு பார்க்கணும். ஞானசம்பந்தர் அங்கேயேதான் இருக்கார். குலச்சிறையார் என்ன பண்ணாருன்னா, அமைச்சர் இல்லையா, குதிரை மேல ஏறி வேக வேகமா அந்த குதிரை அந்த கரையோட போச்சு. He rode the horse in that way. அந்த ஆற்றங்கரையோட போய் அது எங்க போறது, எங்க வரைக்கும் அந்த சுவடி போறதுன்னு பாக்குறதுக்காக குலச்சிறையார் அப்படியே போனார். இங்க நிக்கிற மன்னர்
அந்த சிவடி எங்க போறதுன்னு நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குமே, இப்படி எட்டி பார்ப்போமே, அந்த மாதிரி எட்டி பார்த்தார். இந்த மன்னர் யாருன்னா அது வரைக்கும் கூனல் முதுகோடு இருந்தவர், கூன் பாண்டியன் பேரு. கூன் பாண்டியனா இருந்தவர் இப்படி எட்டி 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 எம்பி 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 இப்படி பாக்குறார். அப்படி பார்த்ததுல கூனல் முதுகு சரியாயிற்று, நின்ற சீர் நெடுமாறன் என்று ஆகி போனார். ஹிஸ்டரியில அவருடைய பெயரை நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு தான் பதிவு பண்ணிக்கிறோம். இதுக்கு அப்புறம்தான் ஞானசம்பந்தர் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் தோற்று போனோம் என்று விட்டார்கள். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனை உடனே தீந்துரும்னு எதிர்பார்க்க முடியாது. சில சமயத்துல அதற்கு தொடர் பிரச்சனைகளா ஒரு செயின் ரியாக்ஷன் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மீறி சத்தியத்தை நிலைநிறுத்துவது திருநீரு. சத்தியம் ஆவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பக்தி தருவது நீரு. நல்ல பக்தியை தரக்கூடியது. திருநீற்றை பூசிக்கொண்டால் அது ஆட்டோமேட்டிக்கா பக்தியை கொடுக்கும். தக்கோர் புகழ்வது நீரு தான் ரொம்ப முக்கியம். யார் யாரோ இவர்களை பாராட்டினார்கள், புறச்சமயத்தாரை பாராட்டினார்கள். they were popular, but that does not mean தகுதியானவர்கள் அவர்களை பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள் என்று பொருள் இல்லை. புகழ் இருக்கா, 4 பேர் பாராட்டுகிறார்களா என்பதையெல்லாம் பற்றி கவலை இல்லை. தக்கோர் புகழ்வதுதான் திருநீரு, பக்தி தருவது நீரு, பரவ இனியது நீரு. இந்த திருநீற்றின் பெருமையை பாடி பரவ, பரவன்னு சொன்னா திரும்ப திரும்ப சொல்லுதல்னு அர்த்தம். இதனுடைய பெருமையை திரும்ப திரும்ப சொல்லுவது மிகுந்த நன்மையை தரும். பரவ இனியது நீரு, சித்தி தருவது. சித்துகள் வேண்டும், அஷ்டமா சித்துகள் வேணும்னா கூட திருநீரே அதை கொடுத்து விடும். வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். அஷ்டமா சித்திகளை தரக்கூடியது சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. காண இனியது நீரு, கவினை தருவது நீரு. பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கக்கூடியது, அழகை தரக்கூடியது, கவினை தருவது. திருநீற்றை பூசியவர்களை கண்டால் இனிமையாக இருக்கும். சொல்றோமா இல்லையா? சில பேர் நல்ல திருநீர் இட்டு கொண்டு வரும்போது பார்த்தாலே சிவப்பழமா இருக்கார் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அவர்களை கையெடுத்து கும்பிட வேண்டும்னு தோன்றுகிறதே. நெற்றியில் திருநீரோடு வரக்கூடியவர்களை பார்த்தா ரொம்ப சாதாரண ட்ரெஸ்ல அவர்கள் வந்தா கூட அவர்களை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் வருதா இல்லையா? காண இனியது நீரு, கவினை தருவது நீரு. அந்த அழகை தரக்கூடியது, தெய்வ வடிவத்தை தரக்கூடியது, தெய்வ அழகை, தெய்வீக அழகை தரக்கூடியது. அபிராமி பற்ற பாடினார். அபிராமி என்னெல்லாம் கொடுப்பான்னா, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், அதெல்லாம் சரி, நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், தெய்வ வடிவம் தரும். தெய்வத்தை மனசுக்குள்ள வைத்து எண்ணக்கூடியவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் பெருசா மேக்கப் பண்ண வேண்டாம், அவர்கள் பெருசா தங்களுடைய அப்பியரன்ஸை பத்தி கவலைப்பட வேண்டாம். தெய்வம் அதை பற்றி கவலைப்பட்டு அவர்களுக்கு ஒரு தெய்வீக அப்பியரன்ஸை கொடுத்துரும். தெய்வ வடிவம் தரும். கவினை தருவது நீரு. பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. யாரெல்லாம் இந்த திருநீற்றை போற்றி அணிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தன்னாலேயே பெருமை வந்து சேரும். பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. மானம் தகைவது நீரு, மதியை தருவது நீரு. மானம்ங்கிறது அழிவு, மரணம்னு சொல்லலாம். அந்த மரணத்தை நிறுத்துவது அல்லது மரணத்தை எதிர்ப்பது நீரு. மானம் தகைவது, யாருக்கெல்லாம் மரணம் நேரக்கூடிய நிலை இருக்கிறதோ அந்த இறப்பை தடுக்கக்கூடியது. நமக்கு தெரியும், மார்க்கண்டேயன், சுச்சரித்தன், இப்படிப்பட்டவர்களுக்கு மரணத்தை தடுக்கக்கூடியதாக மானம் தகைவது நீரு. மதியை தருவது, நல்ல புத்தியை தருவது திருநீரு. மதிங்கிறது நல்ல புத்தி, நல்ல அறிவை தருவது. சேணம் தருவது நீரு. சேணம்னா உயர்வுன்னு அர்த்தம். ஷேன் உயர் அப்படின்னா நேத்துக்கே வந்த பதிகத்துல பார்த்தோம். ஷேன் உயர்னா விண்ணை முட்டி நிற்கக்கூடிய. இப்ப சேணம் தருவது, உயர்வை தருவது திரு ஆலவாயான் திருநீரே. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கொடுக்கும். இந்த பக்கத்துல அழிவை தடுக்கும், அந்த பக்கத்துல உயர்வையும் கொடுக்கும். நல்ல புத்தி வேணுமா, நல்ல புத்தியை கொடுக்கும். தோற்ற பொலிவு வேண்டுமா, அந்த தோற்ற பொலிவையும் கொடுக்கும். கவினை தரும், மதியை தரும், சேணம் தரும். பூச இனியது நீரு, புண்ணியமாவது நீரு.
பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தம் அதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. பூச இனியது நீரு, பூசுவதற்கு இனிமையானது. புண்ணியம் செய்யக்கூடிய செயல்கள் நல்ல செயல்களாக இருந்தால் புண்ணியம் கிடைக்கும்னா திருநீரை பூசுவதுங்கிறதே ஒரு நல்ல செயல், அதை செய்தால் புண்ணியம் கிடைக்கும். பூச இனியது நீரு புண்ணியம் ஆவது நீரு பேச இனியது. திருநீற்றை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். பேச 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 அது வாய்க்கு மனத்தை மாத்திரமல்ல மனசுக்கும் நன்மையை தரும். பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது. தவம் செய்யக்கூடியவர்கள் எதுக்கு தபஸ் பண்ணுகிறார்கள்? தபஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த காலத்துல முனிவர்கள் எல்லாரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னது ஒன்னாதான் இருந்திருக்கு. அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு 10 வயசு ஆகும்போது இல்லை 7 வயசு அவரவர்கள் நிலையை பொறுத்து, அப்பா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா முதல்ல போய் குருவினிடத்துல கல்வி பயில்வது. அதுக்கப்புறம் கல்வி பயின்று திரும்பி வந்தோன்னா அப்பா என்ன பண்ணணும்னா தபஸ் பண்ணு, நீ தவம் செய். இதுதான் ஸ்டாண்டர்டா எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள். ஏன் தவம் செய்ய வேண்டும் அப்படின்னா முதல்ல மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு கத்துண்டா அதுக்கப்புறம் மற்ற எல்லாவற்றையும் சாதித்து விடலாம். அந்த மைண்ட் கண்ட்ரோல் மென்டல் கண்ட்ரோல் வரலன்னு சொன்னா எங்கேயா இருந்தாலும் எதையும் சரியாக செய்ய முடியாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல சொல்றோம் மென்டல் கண்ட்ரோல் தேவையா? தேவை. ஒன்றும் இல்லை, ஒரு அலுவலகத்துக்கு போறோம், புதுசா அலுவலகத்துல போய் வேலைக்கு சேரக்கூடிய ஒருத்தர் முதல் நாளே போய் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல சேஞ்ச் திஸ் அப்படின்னு சொன்னா பேசாம இருப்பார்களா? அந்த இடத்துல போய் முதல்ல வாட் ஷுட் யூ டூ, அவரவர்கள் உள்ளத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அங்க இருக்கிற வேலை என்னன்னு பார்த்து அந்த வேலையை கற்றுக்கொள்வது. முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது கண்ட்ரோல் த மைண்ட். ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நமக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா உடனே அதை சொல்ல முடியுமா? சொன்னால் சமுதாயத்தில் சரிப்பட்டு வருமா? ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல போய் உட்காரணும், உட்காரும் போது எனக்கு எப்படியோ உட்காரணும்னு தோணும், சாஞ்சு உட்காரணும், காலை நீட்டி உட்காரணும், ஆனால் அது 4 பேர் இருக்கிற இடம், அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்றோம். இந்த கண்ட்ரோல் எங்கேருந்து வருது? மனசு முதல்ல கண்ட்ரோல்டா இருந்தா தான் மற்ற எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மென்டல் கண்ட்ரோலை பழகி கொடுப்பதற்காகத்தான் தபஸ் பண்ணுங்கள் அப்படின்னார்கள். தபஸுங்கிறது காட்டுல போய் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதனுடைய அதுக்கு அடுத்த பரிமாணங்கள்லாம் லேயர்டா அதனால பெறக்கூடிய ஞானம் இதெல்லாம் அடுத்த லெவல். ஆனா அந்த பேசிக் தவத்துல என்ன? ஆசையை அடக்குவது. இதுல ராட்சசர்கள் அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம். நம்ம புராண கதைகள் எல்லாத்துலயும் பார்த்தா யாரு நிறைய தபஸ் பண்ணினார்கள்னு பார்த்தா ராட்சசர்கள் பண்ணின அளவுக்கு தேவர்கள் தபஸ் பண்ணதா தெரியல. தேவேந்திரன்லாம் எங்கேயோ 1-2 இடத்துல தபஸ் பண்ணிருப்பான். ராட்சசர்கள் பண்ணின தபஸ்லாம் எல்லை இல்லாத தபஸ். ராவணன் இவ்வளவு நாள் பண்ணினான், சூரபத்மன் பண்ணினான், இரண்யன் பண்ணினான், இவ்வளவு தபஸ் பண்ணினார்களே, ஏன் அவர்கள் அழிந்து போனார்கள்? ஏதோ ஒரு லெவல்ல அழிந்து போனார்களா இல்லையா? ஏன் அழிந்து போனார்கள்? ஒரே ஒரு பேசிக் ரீசன் தான். தபஸ் பண்ணும்போது அந்த பெனிஃபிட்டை வாங்கணுங்கிறதுக்காக ஏதோ தங்களை கட்டுப்படுத்தி கொண்டார்களே தவிர உண்மையிலேயே மனசை கண்ட்ரோல் பண்ணல. ராவணன் தபஸ் பண்ணான், சாப்பிடாம பண்ணினா, தூங்காம பண்ணினா, 10,000 வருஷம் பண்ணா, ஒவ்வொரு 1000 வருஷம் முடிஞ்சோடனையும் ஒரு தலையை கிள்ளி போட்டான் நெருப்புல. சூரபத்மன் மொத்தமாவே நெருப்புல குதிச்சான். இப்படியெல்லாம் தபஸ் பண்ணினார்கள். இதெல்லாம் பார்த்தோன்னா ஆஹா எவ்வளவு பெருசு, எவ்வளவு கஷ்டம். ஆனா இந்த கஷ்டம் என்னாச்சு? இதுக்கு ரிவார்டு அவர்களுக்கு கிடைச்சது. தலையை கிள்ளி போட்டு தபஸ் பண்ணதுனால ராவணனுக்கு 3 கோடி வாழ்நாள் கிடைச்சது. சூரபத்மன் மொத்தமா நெருப்பிலேயே குதிச்சான், அதனால 1008 அண்டங்களை 108 யுகங்கள் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நிலை கிடைத்தது. இதெல்லாம் கிடைச்சது. இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு ரிவார்டு. ஆனா அந்த ரிவார்டு கிடைச்ச உடனே என்ன பண்ணார்கள்?
அவர்களுடைய உள்முகம் வெளியில தெரிஞ்சுது. மனசை கண்ட்ரோல் பண்ணலேங்கிறது தெரிஞ்சுது. என் கையில இந்த பலம் கிடைச்சுதா, நான் எல்லாரையும் என்ன பண்றேன் பாரு. அப்ப இவர்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணல. அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டை வாங்கறதுக்கு சாப்பாட்டை கொஞ்ச நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணார்கள், தூக்கத்தை கொஞ்ச நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணார்களே தவிர மனசு கண்ட்ரோலே ஆகல. மனசு கண்ட்ரோல் ஆகாததுனால தானே சாமவேதம் இசைக்கக்கூடிய ராவணனுக்கு இன்னொருவன் மனைவியை தொடக்கூடாதுன்னு தெரியாதா? அவன் படிச்ச வேதத்துல இல்லையாது, ஆனா மனசு கண்ட்ரோல் ஆகல. சூரபத்மனுக்கு தெரியாதா? இவர்கள்லாம் படித்தவர்கள். இவர்கள் கேட்ட வரங்களை எல்லாம் பார்த்தா இப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி வரம்லாம் கேட்க முடியாது. ரொம்ப படிச்சவர்களா இருந்தா தான் முடியும். ஒண்ணும் வேண்டாம், பகவான் இப்ப இங்க வந்து நிக்கிறாருன்னு வச்சுப்போம். நிப்பாரான்னு கேட்காதீர்கள், அவர் ஏற்கனவே இருக்காரு, நம்ம கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு புலப்படும்படியாக நிற்கிறாருன்னு வச்சுப்போம். சார் என்ன பண்றாருன்னா, அவர் 5 minutes தான் இருப்பார் பகவான் இங்க. வாட் எவர் யூ வாண்ட் ஆஸ்க் யூ ஆஸ்க் ஹிம், கொடுத்துட்டு போயிடுவார். பகவான் இங்க வந்து நிக்கிறார். அந்த 5 நிமிஷத்துல நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணமோ அதெல்லாம் கேட்டுட முடியும் நம்மால. அவர் புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் கிளம்பிட்டாரா, நான் பார்த்துட்டே இருந்தேனா, கேட்கணும்னு நினைச்சேனா, வாயே வரலையா, முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த ராட்சசர்கள்லாம் எப்படி, ஏதோ ஒண்ணு கேட்டு பகவான் சொல்வார் தட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்ன உடனே இம்மீடியட்டா அதை கவுண்டர் பண்ற மாதிரி இன்னொரு விஷயத்தை கேட்கக்கூடிய வல்லமை இருந்ததுன்னா அப்ப எவ்வளவு பிளானிங், எவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்திருக்கணும். நீ நிரந்தரமா வாழ முடியாது. உடனே ராவணன் மாத்தி கேட்கிறான், இவர்களால் அழிவில்லை, இவர்களால் அழிவில்லை, இவர்களால் அழிவில்லை. என்ன கவுண்டர் அது? நிரந்தரமாக வாழ வேண்டும்னு கேட்டு நிரந்தரமாக வாழ முடியாதுப்பான்னு சொன்ன உடனேயே, ஓஹோ நான் வேற விதமா யாராலும் அழிவில்லைன்னு கேட்டுட்டேன்னா அது நிரந்தரமாக வாழ்வது தானே. அப்ப இவ்வளவெல்லாம் குயுக்தியா நினைக்க முடிஞ்சுதா இல்லையா ராட்சசர்களால? அவ்வளவு நினைக்க முடிந்தவர்கள் ஏன் கடைசியில் அழிந்து போனார்கள்? ஒரே ஒரு காரணம்தான், மனச கண்ட்ரோலே பண்ணல. அந்த மனசை கண்ட்ரோல் பண்றதற்கே பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு. அவர்கள் மனசுல இருக்கிற ஆசை இருக்கே, ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விடவிட ஆனந்தமாமேனர் திருமூலர். ஏதாவது ஒண்ணுத்துக்கு ஆசைப்பட்டோம், சின்ன விஷயம், அதுக்கு ஆசைப்பட்டோம்னா என்ன ஆகும்? அது கிடைக்கல என்னன்னா கோபம் வரும், அது கிடைச்சவர்களை பார்த்து பொறாம வரும், 2 பேருக்கும் சண்டை வரும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு 6 பகைவர்கள், உள்ளுக்குள்ள இருக்கிற பகைவர்கள். இதுல ஏன் முதல்ல காமத்தை கொண்டு வந்து வைத்தார்கள்னா, அந்த காமம் உள்ள நுழைஞ்சிருத்துனா போச்சு, 6 பேரும் ஒண்ணு சேர வருவார்கள். ஒண்ணு வேண்டாம், சிம்பிளஸ்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இவ்வளவு நாளா நான் பதம் தரும் பதிகங்களை பற்றி சொல்லுகிறேன் ஞானசம்பந்த பெருமானே. இன்னைக்கு பகவான்கிட்ட சொல்லி இங்க ஒரு 500 ரூபாய் நோட்டு கட்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசைன்னு வச்சுப்போம். பகவான் பூர்த்தி பண்ண மாட்டார் இந்த மாதிரி தப்பான ஆசை இருந்தா. ஆனா ஒருவேளை பூர்த்தி பண்ணிட்டார்னா இங்க ஒரு நோட்டு கட்டு வந்துருது, 500 ரூபாய் நோட்டு கட்டு வந்துருது. உடனே என்ன தோணும்? இவ்வளவு சுலபமா நீ கொடுப்பேன்னா ஒரு கட்டா கேட்டிருப்பேன், 2 கட்டு கேட்டிருக்க மாட்டேனா. இப்ப என்னாச்சு? ஆசை பெருகுகிறது. அடுத்தது என்னாச்சு? உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தோன்னே எனக்கும் 2 கால் 2 கை தான், உனக்கும் 2 கால் 2 கை தான், இன் வாட் வே ஆர் யூ பிகர் தென் மீ அப்படின்னு அங்கேருந்து ஒரு பொறாமை தோன்றும். நீங்க அதை பார்க்கறத பார்த்தோன்னே எனக்கு உங்க மேல குரோதம் வரும். உங்க பக்திக்கெல்லாம் இல்ல, என்னோட பக்தி பெருசு அப்படின்னு ஒரு மதம் வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இப்படி கேட்கலாமே, பேசாம தனியா ஒரு ரூம்ல போய் உட்காந்துட்டு தினம் இந்த மாதிரி கேட்டோம்னா தினம் ஒவ்வொரு கட்டு வந்ததுன்னா எப்படி இருக்கும்? கடைசியில என்ன ஆகும்? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அத்தனையும் வந்துடும். ஒரே ஒரு ஆசை, அந்த ஆசை அப்படி உள்ள மூக்க நுழைச்சதுன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துரும். பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு. அந்தம் அதாவது நீரு. அந்தம் என்ன? பேரின்பம் என்ன? இதுல இருக்கிற மோகம் இல்லை, இந்த லௌகீகத்துல இருக்கிற மோகமோ இது வேணும் இது வேணும் இது வேணும், எத்தனை வசதிகள் வரட்டுமே,
10 வருஷம் முன்னால வாங்கி போட்ட சோஃபா இன்னைக்கு நமக்கு பிடிக்கல. அது ஸ்டைலாவும் இல்லை, அது டிசைன் மாறி போச்சு, அண்ட் இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள். அன்னைக்கு ஏதோ கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருந்தது. லௌகீகத்தினுடைய கம்ஃபர்ட் பூர்த்தியே ஆகாது. ஆனால் எது பேரின்பம், எது நிரந்தரமான இன்பம், எது அந்தம், அந்தம்னா எண்டு, எது நிரந்தரமான இன்பம், நிரந்தரமானதுன்னா இறைவனுடைய திருவடி. அந்த இறைவன் திருவடியை தருவது இந்த திருநீரு. அந்தம் அதாவது நீரு, தேசம் புகழ்வது நீரு. உலகமெல்லாம் போற்றக்கூடியது திருநீரு, திரு ஆலவாயான் திருநீரே. தேசம் புகழ்வது, இந்த தேசம்ங்கிறது தேஷ் அப்படிங்கிறதுலேருந்து வரக்கூடிய தேசம். ஏன்னா சில இடங்கள்ல பதிகங்கள்ல தேசம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். மாணிக்க வாசகர்ல ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றின்னு வரும். அது தேசம், தேஜஸ்லேருந்து வரக்கூடிய தேசம். கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர்னு வரக்கூடியது தேசம். தேஜஸ் தேசம்னு ஆகும். தேஷுங்கிறதும் தேசம்னு ஆகும். கான்டெக்சுவலா அதுக்கு பொருள் பிரிக்கணுமே தவிர எழுதும்போது தமிழ்ல ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தே சா இம், அது தேசமா தேசமா அப்படிங்கிறது கான்டெக்ஸ்ட பொறுத்து. இந்த இடத்துல தேசம் புகழ்வது நீரு, உலகமெல்லாம் போற்றுவது. தேசம்னா இடம், சம்திங் டு டூ வித் ஸ்பேஸ். கால தேச வர்த்தமானம் அப்படிம்பார்கள். ஸ்பேஷியல் டைமென்ஷன்ஸ், இந்த இடம் இவர்களுடையது அப்படிங்கிற மாதிரி உலகமெல்லாம் போற்றக்கூடிய திருநீரு, திரு ஆலவாயான் திருநீரு. அறுத்தம் அதாவது நீரு, அவலம் அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானம் அளிப்பது நீரு, பொருத்தம் அதாவது நீரு, புண்ணியர் பூசும் வெண்ணீரு, திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. அறுத்தம் அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். அர்த்தம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அர்த்தம்ங்கிற அந்த வார்த்தைக்கு 2 விதமான பொருள்கள் உண்டு. தமிழ்ல பொருள்னு சொன்னாலும் சரி, சமஸ்கிருதத்துல அர்த்தம்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க 2 வார்த்தைக்கும் 2 பொருளும் உண்டு. பொருள் அப்படின்னு சொல்றோம். பொருள்னா என்ன? பொருள் செல்வம். பொருள், பணத்துக்கும் பொருள்னு தான் பெயர். இந்த வரியின் பொருள் அப்படின்னா the meaning of this line. இப்ப அர்த்தம்ங்கிறதும் அப்படிதான். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். அங்க அர்த்தம்னா என்ன? அர்த்தம் என்பது செல்வம். அதே சமயத்துல இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா the meaning of this word. அர்த்தம்ங்கிற வார்த்தையும் பொருள்ங்கிற வார்த்தையும் 2 பொருளையும் தரக்கூடியன. இந்த இடத்துல அர்த்தம்ங்கிறது செல்வம். ஏதாவது செல்வம் வேணும் அப்படின்னா கவலையே பட வேண்டாம், திருநீரு தான் செல்வம். அந்த திருநீரு எல்லா விதமான மற்ற செல்வங்களை தந்துவிடும். அர்த்தம் அதாவது நீரு, அவலம் அறுப்பது நீரு. ஆதிசங்கரர் பாடுறச்சே அர்த்தம் அனர்த்தம் வர். எந்த அர்த்தம் அனர்த்தம்னா கரன்சி நோட்டு கட்டு அப்படின்னு நினைக்கிறோமே, இவ்வளவு பணம் நினைக்கிறோமே, இவ்வளவு செல்வம், இந்த செல்வத்தினால் கிடைக்கக்கூடிய பதவி, அதனால கிடைக்கக்கூடிய பலம், இதெல்லாம் அனர்த்தம். எப்போ பகவான மனசுல வச்சு பகவானுக்கு தொண்டு பண்ணலன்னா இந்த அர்த்தம் எல்லாம் அனர்த்தம். பகவானுக்கு தொண்டு பண்ணும் போது இதை வைத்துக் கொண்டு பகவானுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு செய்யலாம். திருமூலர் பாட்டு செய்ய படமாடும் கோயில் பகவர் கொன்றியில், நடமாடும் கோயில் நம்பர்க்கு அதாக, நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்றியில், படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமே. அந்த அர்த்தம், அதற்கு அர்த்தம் எப்ப கிடைக்கும்னா அது பகவானுடையதாக இருந்தால். அர்த்தம் அதாவது நீரு, அவலம் அறுப்பது நீரு, துன்பங்களை எல்லாம் அறுக்கக்கூடியது, களைவது. வருத்தம் தணிப்பது, என்ன வருத்தம் இருந்தாலும் அந்த வருத்தத்தை போகச் செய்வது. வானம் அளிப்பது, வானம் அளவுக்கு உயர்வை தரக்கூடியது. பொருத்தம் அதாவது நீரு, பொருத்தம்னா எந்த விஷயமா இருந்தாலும் திருநீரு அதிலே பொருந்தும். நல்ல விஷயங்களில் தர்மத்தில் பொருந்தக்கூடியது, பொருத்தமாக இருக்கும். இந்த சிச்சுவேஷனுக்கு இது பொருத்தமா இருக்குமா அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா? இப்ப ட்ரெஸ் எல்லாம் வந்ததுன்னா ட்ரெஸ்ல கேட்போம், இந்த அக்கேஷனுக்கு இந்த ட்ரெஸ் பொருத்தமா இருக்குமா, இந்த இடத்துக்கு இது பொருத்தமா இருக்குமா? திருநீரு எல்லா இடத்துக்கும் பொருத்தமா இருக்கும், எல்லா விஷயத்துக்கும் பொருத்தமா இருக்கும். பொருத்தம் அதாவது நீரு, வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருப்பது. அதுதான் பொருத்தமாவது அப்படின்னா வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருப்பது. புண்ணியர் பூசும் வெண்ணீரு,
திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரு. நல்லவர்கள் பூசக்கூடிய திருநீரு அது திரு ஆலவாயான் திருநீரு. எயிலது அட்டது நீரு, இருமைக்கும் உள்ளது நீரு, பயிலப்படுவது நீரு, பாக்கியமாவது நீரு, துயிலை தடுப்பது நீரு, சுத்தம் அதாவது நீரு, அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. எயிலது அட்டது, எயில்னா கோட்டை, 3 கோட்டைகள். அதே விஷயம்தான் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். பதிகத்துல அந்த 3 கோட்டைகளை எரித்ததுங்கிறது திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு லைன்ல வந்துட்டே இருக்கும். முப்புறம் எரித்தது, எயிலை அட்டது, கோட்டைகளை அழித்தது. அடுதல் அப்படின்னா அழித்தல்னு அர்த்தம். கோட்டைகளை அழித்தது, கோட்டைகளை சாம்பலாக்கியது. அட்ட அப்படிங்கும் போது சாம்பலாக்கியங்கிற அர்த்தம் வரும். இதே வார்த்தை வேற ஒரு இடத்துலயும் பயன்படும். அடுக்களைவார்கள், சமையல் அறைக்கு அடுக்களைன்னு வேணும். அடுதல்னா சமைத்தல்னு அர்த்தம். திருமூலர்லயே மறுபடியும் இந்த வார்த்தை நிறைய வரும். ஏன் சமையல்? நீங்க எப்படி சமைத்தார்கள் அந்த காலத்துல? கட்டைய வச்சு சமைத்தல்ங்கிறதே எங்கேருந்து வந்தது? நெருப்புல ஒரு பொருளை பக்குவப்படுத்தும் போதுதான் சமையல்ங்கிறதே வந்தது. அதுக்கு முன்னால சமையல் இல்லை. இருக்கிறதெல்லாம் அப்படியே பச்சையா எடுத்து தான் சாப்பிட்டார்கள் மனிதர்கள், ஆதி மனிதர்கள். only when they found fire they thought இந்த ஃபயர்ல இதை பக்குவப்படுத்தி சாப்பிடலாம், அப்ப it becomes more tastier. அந்த மாதிரி பண்ணும்போது சாம்பல் மிஞ்சியது. அதனால தான் அடுதல். சமைத்தல்ங்கிறதே சாம்பல் அடிப்படையாக கொண்டது. அதுல இருந்துதான் அடுக்களை. எங்கே சமையல் சாம்பல் எங்கே இருக்குமோ அந்த இடம் அடுக்களைன்னு ஆச்சு. இந்த இடத்துல சாம்பலாக்கியது, கோட்டைகளை சாம்பலாக்கியது இந்த திருநீரு. எயிலது அட்டது திருநீரு, இருமைக்கும் உள்ளது. இந்த பிறவிக்கு மாத்திரமில்ல, அடுத்த பிறவிக்கும் இந்த திருநீரு உதவி செய்யும். இருமைக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் உதவி செய்யும். பயிலப்படுவது நீரு. இந்த திருநீற்றை திரும்ப 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 சொல்லலாம், படிக்கலாம். பயிலுதல்னா படிக்கலாம்னு அர்த்தம். பயிலப்படுவது, திருநீற்றின் பெருமைகளை எல்லாம் கற்றுக்கொண்டே இருக்கலாம். பயிலப்படுவது நீரு, பாக்கியமாவது நீரு. பாக்கியம்னா பேரு, நன்மைகளை தரக்கூடியது. துயிலை தடுப்பது, நம்ம ஆன்மா தூங்கி கொண்டிருக்கிறதே அந்த தூக்கத்தை தடுப்பது. பகவானை நினைக்க வேண்டும்ங்கிறத மறந்து இந்த ஆன்மா ஏதோ தூங்கிட்டே இருக்க வேண்டாத விஷயத்துல அந்த உறக்கத்தை தடுப்பது. துயிலை தடுப்பது நீரு, சுத்தம் அதாவது நீரு. பரம சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தீர்கள்னா அந்த சுத்தம்ங்கிறது வெளியில மாத்திரம் இல்லை. நாட் ஒன்லி சானிடைசர் போட்டு கிளீன் பண்ற புறச்சுத்தம் மாத்திரம் இல்லை. அகம் ஆன்மா தூய்மையாக இருக்க வேண்டும்னா அந்த திருநீரு அத்தகைய சுத்தத்தை தந்துவிடும். துயிலை தடுப்பது நீரு, சுத்தம் அதாவது நீரு, அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரு. கூர்மையான, அயில்னா கூர்மை, கூர்மையான அழகான திரிசூலத்தை கொண்ட மதுரை சொக்கேசர் இருக்காரே அவருடைய திருநீரு. இந்த திரையில பாக்குற படம் மதுரையில மாத்திரம்தான் ஸ்பெசிபிக். மதுரையில இருக்கிற நடராஜர் கால் மாற்றி ஆடுவார். இடது கால் தூக்காமல் வலது கால் தூக்கி ஆடுவார். வெள்ளி அம்பலத்துல வலது கால் தூக்கி ஆடக்கூடிய நடராஜ பெருமான். ராவணன் மேலது நீரு, எண்ணத் தகுவது நீரு, பராவணமாவது நீரு, பாவம் அறுப்பது நீரு, தராவணமாவது நீரு, தத்துவமாவது நீரு, அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே. இராவணன் மேலது நீரு. ராவணன் சிவபக்தன் பூசிக்கொண்டிருந்தான். ராட்சசனா இருந்தா கூட அவனுக்கு முக்கோடி வாழ்நாளுக்கு அவனுக்கு நன்மை கிடைத்ததற்கு காரணம், அவன் கெட்டவனா இருந்தா கூட அவனுக்கு அந்த அளவுக்கு நன்மை கிடைத்ததற்கு காரணம் அவன் பூசிக்கொண்ட திருநீரு. ராவணன் திருநீர் பூசிக்கொண்டான் அப்படின்னு சொல்றாரே, கொஞ்சம் முன்னாலதான் ராட்சசத்தனம் இருக்கக்கூடாது, ஆசை கெடுப்பதுன்னு சொன்னாரே. அப்ப கான்ட்ரடிக்டரியா இல்லையா? ராவணன் கெட்டவனாச்சே அப்படின்னா இதை பார்க்க வேண்டிய பார்வை எப்படின்னா, அந்த கெட்டவனுக்கு கூட கொஞ்ச நாளைக்கு அவன் நினைச்சதெல்லாம் நடந்ததா இல்லையா? அதுக்கு காரணம் அந்த பெனிஃபிட்டை கொடுத்தது கூட இந்த திருநீர் தான். ராவணன் மேலது நீரு, எண்ண தகுவது நீரு. எதை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திக்க வேண்டும். ராவணன் பூசின்னு இருந்தானே, அப்ப நான் ராவணன் மாதிரி இருப்பேனா? இல்ல. அதுதான் எண்ண தகுவது, எதை சிந்திக்க வேண்டுமோ.
நன்மையை சிந்திக்க வேண்டும்னு சொன்னா நீங்கள் திருநீற்றை சிந்தித்தால் போதும். எண்ணத் தகுவது, உள்ளத்தில் வைத்து எண்ணக்கூடியது திருநீரு. பராவணம் ஆவது, பரானாக்க சக்திக்கான பெயர். பறை, அவள் தான் பறை, எல்லாவற்றிலும் உயர்ந்தவள். பராசக்தின்னு சொல்றமே, எல்லாவற்றிலும் உயர்ந்தவள். பறைனா ரொம்ப உச்சம் அர்த்தம், அதுக்கு மேல எதுவும் கிடையாது. பராவணம், சாக்ஷாத் பராசக்தி வடிவமாக இருப்பது திருநீரு. திருநீருங்கிறது பராசக்தியே தான். பராவணம் ஆவது நீரு, பாவம் அறுப்பது நீரு, பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியது. தராவணம் ஆவது நீரு, தத்துவம் ஆவது நீரு. தத்துவம் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம், மெய்ப்பொருள். தராவணம்ங்கிறதுக்கும் அதே தான் அர்த்தம். தராவணம் தத்துவம் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான், மெய்ப்பொருள் தான். ரீஇட்டரேட் பண்றதுக்காக 2 தடவை சொல்றார். தராவணமாவது நீரு, தத்துவமாவது நீரு. ஒரு விஷயத்த வலுத்தி சொல்லணும், வலியுறுத்தி சொல்லணும், அது கண்டிப்பா அப்படின்னு சொல்லணும்னா 2 தடவை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றார். தராவணமாவது நீரு, தத்துவமாவது நீரு, அரா வணங்கும் திருமேனி, பாம்புகள் வணங்குகிற திருமேனியை கொண்ட அளவாயான் திருநீரே. இன்னைக்கு யாரோ கேட்டார்கள், ஏன் இந்த பாம்பு திரும்ப 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 பதிகங்கள்ல எல்லாம் வருது, எல்லா இடத்துலயும் பாம்பு வருது. பதிகத்துல மாத்திரம் இல்ல, சிவபெருமான் கிட்ட பாம்பு இருக்கு, திருமால் கிட்ட பாம்பு இருக்கு, பராசக்தி கிட்ட பாம்பு இருக்கு, முருகன் கிட்ட பாம்பு இருக்கு. இந்த பாம்பை விடவே மாட்டார்களா, எல்லாரும் பாம்பை பிடித்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு கேட்டார்கள். நமக்கு தான் பாம்புன்னா பயம். பாம்பு இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் நாம நம்ம குடியிருப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அப்புறம் பாம்பு வருது பாம்பு வருதுன்னு கத்துவோம். பாம்புங்கிறது இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் தி ஜீவன், ஜீவாத்மாவினுடைய ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் பாம்பு. பாம்பு சுருண்டு இருக்கும், காயில்டா இருக்கும், ஒரு இடத்துல இருந்தா சுருண்டு கிடக்கும். அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற சக்தி, எனர்ஜி அப்படியே சுருண்டு இருக்கு. அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி பல செயல்களை செய்ய முடியும். எப்படி பாம்பு சுருண்டு இருக்கிற பாம்பு அப்படி நீட்டிண்டு வந்ததுன்னா அதனுடைய எனர்ஜி வெளிப்படும். ஆனா இன்னொரு பிரச்சனை அதுல என்ன இருக்கு, ஏன் பாம்புன்னு சொன்னார்கள் அப்படின்னா, பாம்பு சரியா பயன்படுத்தினா அது எனர்ஜி, அந்த பாம்பை தப்பா பயன்படுத்தினா விஷம். இப்ப பாம்பினுடைய விஷத்துக்கு எங்கேருந்து மருந்து கிடைக்கிறது? ஒரு பாம்பு விஷம் இருக்குன்னு வச்சுப்போம், விஷத்துக்கு ஆன்டிடோட் கண்டுபிடிக்கிறது எங்க? அதே பாம்போட விஷம் தான். பாம்போட விஷத்தை எடுத்து அதை பக்குவப்படுத்தி அதனுடைய அந்த வீரியத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி குறைச்சு அதனுடைய டாக்ஸிக் லெவலை மாற்றும் போதுதான் அதே விஷம்தான் இந்த விஷத்தை முறியடிக்கக்கூடிய ஆன்டிடோட்டாக வருகிறது. இந்த ஜீவன் கிட்ட இருக்கிற சக்தி தவறாக பயன்படுத்தப்பட்டால் அது பாம்பாகும். ஆனால் அதை கவுண்டர் பண்றதுக்கு என்ன வழின்னு கேட்டா, இதே சக்தியை கரெக்டா பயன்படுத்தி சேனலைஸ் பண்ணா விஷத்தன்மைகளை போக்கக்கூடிய மருந்தாகவும் அது மாறும். பிள்ளையார் சுழின்னு ஒண்ணு போடுவோம் இப்படி இல்லையா, குட்டிலம் போடுறதும்பார்கள். அதுக்கு வாரியார் சுவாமி சொல்லும் போது குட்டிலம் போடுறதும்பார். இந்த குட்டிலம் போடுறது அப்படி ஒரு சுருட்டி அதுக்கப்புறம் இப்படி இழுப்பார்கள். என்ன அர்த்தம் அதுக்கு? ஏதோ ஊ அப்படின்னு எழுதினார்கள்னு அர்த்தம் இல்லை. சுருண்டிருக்கிற சக்தியை உன்னுடைய உதவியோடு நான் மெல்ல நீட்டுகிறேன், அப்போ அந்த சக்தி வெளிப்பட்டு செயல்களை ஆற்றும். சுருண்டிருக்கிற சக்தி, when it is unused it will be coiled. When you start using it, it has to be released. இந்த பேனாக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் தெரியுமா, பால் பாயிண்ட் பேனாக்கு ஸ்ப்ரிங் அப்படி பிடிச்சி இழுத்தோம்னா பட்டுன்னு கையில் அடிக்கும். எங்க இருக்கு? அதுக்குள்ளதான் இருக்கு, சுருண்டு இருக்கு. ஜீவசக்தி சுருண்டு இருக்கிறது. இந்த ஜீவசக்தி வெளிப்பட்டு வரும்போது முறையாக வர வேண்டும். குண்டலினின்னு மூலாதாரத்துல பாம்பு சுருண்டு கிடக்கிறதுன்னு சொன்னதும் இதுதான் காரணம். நடராஜ பெருமான் ஆடுகிற ஆட்டத்துல புஜங்க திராசம் புஜங்க லலிதம்னு 2 உண்டு. ஜீவன் தப்பு பண்ணினா அந்த தப்புக்கு தண்டனை கொடுத்து அந்த புஜங்கத்தை, புஜங்கம்னா பாம்பு, தண்டனை கொடுத்து புஜங்கத்தை ஆட்கொள்வார். அது புஜங்க திராசம். அது தப்பு பண்ணல, தர்ம வழியில இருக்குன்னு சொன்னா அதை மென்மையாக ஆட்கொள்வார், புஜங்க லலிதம்.
இந்த புஜங்கம் ஏன் கூட இருக்கு எல்லா தெய்வ திருமேனிகிட்டையும்னா, புஜங்கம் வேற யாரும் இல்லை. புஜங்கம்ங்கிறது இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் தி ஜீவன். பராவணம் ஆவது நீரு, பாவம் அறுப்பது நீரு, தராவணம் ஆவது நீரு, தத்துவமாவது நீரு, அரா வணங்கும் திருமேனி. பாம்பு அப்படி நிழல் பிடிச்சுன்னு இருக்கு, கொடை பிடிச்சுன்னு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த சிம்பாலிக்கா அதை காட்டக்கூடிய தன்மை தான். இந்த ஜீவன் வணங்கக்கூடிய திருமேனி, அரா வணங்கும் திருமேனி, ஆலவாயான் திருநீரே. மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு, ஏல உடம்பு இடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு, ஆலமது உண்டமிடற்று எம் ஆலவாயான் திருநீரே. மாலோடு அயன் அறியாத, திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் தெரியாத வண்ணத்துல நின்னாரே ஜோதி ஸ்தம்பம், அறியாத வண்ணமும் உள்ளது நீரு. அவர்கள் அந்த ஜோதியை பார்த்தார்கள். ஜோதி குளிர்ந்தால் அது நீரு தானே, நீரு பூத்த நெருப்புமோ, ஜோதி குளிர்ந்தால் அது திருநீரு. அவர்களுக்கு தெரியல, ஆனால் அதுவும் திருநீரு தான். மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு, மேல் உரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு. வானலோகத்தில் இருக்கிற தேவர்கள் தங்களுடைய திருமேனியில் பூசிக்கொள்ளக்கூடியது இந்த வெண்பொடி நீரு தான். ஏல உடம்பு இடர் தீர்க்கும், உடம்பு ஏல இடர் தீர்க்கும். இந்த உடம்பெடுத்த பிறவி இருக்கே, உடம்பு ஏலுதல்னா உடம்பு எடுத்தல், தேகத்தை எடுத்த பிறவி. இந்த தேகம் எடுத்த இந்த பிறவியின் துன்பங்களை எல்லாம் தீர்ப்பது. ஏல உடம்பு இடர் தீர்க்கும் இன்பம் தருவது. நான் என்ன பிறவி பிறந்து என்ன கஷ்டப்படுறேன் அப்படின்னு புலம்புறமா இல்லையா? இந்த பிறவி எடுத்ததனால் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் தீர்த்து இன்பத்தை தருவது நீரு. ஏல உடம்பு இடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு, ஆலமது உண்ட மிடற்று எம் ஆலவாயான். ஆலகால விஷத்தை தொண்டையிலே தாங்கியவர் அவருடைய திருநீரு. குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு, கருத இனியது நீரு. எண் திசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு, அண்டத்தவர் பணிந்து ஏத்தும் ஆலவாயான் திருநீரே. குண்டிகை கையர்கள், கையில் அந்த சின்ன கலசம் போல இருக்கக்கூடியதை தூக்கி கொண்டு போகக்கூடியவர்கள், கமண்டலத்தை ஏந்தக்கூடியவர்கள். குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும், சமணர்களும் பௌத்தர்களும். சாக்கியர்ங்கிறது பௌத்தர்கள். கண் திகைப்பிப்பது, இத பாடி முடிக்கிறச்சே அவர்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். ஏன்னா மன்னனுடைய உடல் குளிர்ந்து விட்டது, வெப்பு நோய் தீர்கிறது. அப்ப அவர்களுக்கு அப்படியே திகைப்பு, கண் திகைப்பிப்பது, கண் அப்படியே திகைப்புல விரித்து பார்க்கிறார்கள். கண் திகைப்பிப்பது நீரு, கருத இனியது. யாராக இருந்தாலும் அவர்கள் திருநீற்றை உள்ளத்தில் நினைப்பார்கள் என்றால் இனிப்பை தரும். இவர்களுக்கு பார்டு அவர்களுக்கு பார்டெல்லாம் இல்லை, யார் வேண்டுமானாலும் இதை நினைக்கலாம். கண் திகைப்பிப்பது நீரு, கருத இனியது நீரு. எண் திசைப்பட்ட பொருளார், 8 திசைகளிலேயும் இருப்பவர்கள், 8 திசையிலேயும் சிவபெருமானின் பெருமையை நினைக்கக்கூடியவர்கள். எண் திசைப்பட்ட பொருளார், சிவபெருமானுடைய பெருமையை நினைத்து 8 திசைகளிலேயும் இருப்பவர்கள் போற்றுகிற தன்மையை கொண்டது. எண் திசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது. எண் திசை 8 திசை அவர்கள் பெற்ற பொருள் என்னன்னு கேட்டா சிவபெருமான்கிற பொருளை எண்ணக்கூடியவர்கள். அண்டத்தவர் பணிந்து ஏத்தும் ஆலவாயான் திருநீரு. உலகத்திலே இருப்பவர்கள், அண்ட பகிரண்டத்தை சேர்ந்தவர்கள் வணங்கி போற்றுகிற, வெறுமன போற்றுகிற இல்ல, திருநீரை போற்றும் போதே தன்னாலேயே அவர்களுக்கு அந்த அடக்கம் வந்துவிடும். அண்டத்தவர் பணிந்து ஏத்தும் ஆலவாயான் திருநீரே. ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடலுற்ற தீப்பிணி ஆயின தீரச் சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. ஆற்றல் அடல் விடை, ஆற்றல் பொருந்திய வீரம் பொருந்திய ரிஷபத்தின் மீது, விடை ரிஷபம், ரிஷபத்தின் மீது ஏறும் ஆலவாயானுடைய திருநீற்றை புகழி, சீர்காழிக்கு புகழின்னு ஒரு பெயர் உண்டு, புகலிடமாக இருப்பது.
பகவானிடத்தில் போய் அடைக்கலம் தேடக்கூடியவர்கள் சீர்காழி பெருமானிடத்தில் போய் அடைக்கலம் தேடலாம். அதனால அந்த ஊருக்கே புகலின்னு பேரு. புகல் இடம் தேடுவார்கள். போற்றி புகலி நிலாவும், புகலியைச் சேர்ந்த பூசுரன், இந்த பூமியைச் சேர்ந்தவனாக இருக்கிற ஞானசம்பந்தன். இது யாரோ வானலோகத்திலேருந்து சொல்லலப்பா, இந்த பூமி இந்த கிரவுண்ட்ல நின்றுதான் நான் இதை சொல்றேன். போற்றி புகலி நிலாவும் பூசுரன் ஞானசம்பந்தன் தேற்றி தென்னன் உடலுற்ற தீப்பிணி. தென்னன் பாண்டிய மன்னன், பாண்டிய மன்னனுடைய உடல்ல வந்த அந்த பிணியை போக்குவதற்கு தீப்பிணி ஆயின தீர. பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகள் எல்லாம் தீரும்படியாக சொன்ன இந்த பாடல்கள் 10ஐயும் யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் நல்லவர்கள், அவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். பாண்டிய மன்னனுடைய உடல் பிணி தீர்ந்தது என்பதை நேரடியாக ஞானசம்பந்த பெருமானே சொல்லக்கூடிய பதிகம் இந்த பதிகம். ஞானசம்பந்த பெருமான் நிற்க, பாண்டிய மன்னன் பக்கத்துல மங்கையர்க்கரசியார், அந்த பக்கம் நிக்கிறது குலச்சிறையார் மன்னர் மந்திரி. அனல்வாதம் புனல்வாதம்னு பார்த்தவே இதுதான் அந்த அனல்வாதம். மேல இருக்கிறது நெருப்பு தெரியறது, அனல்வாதத்தில் போட்டது. கீழே புனல்வாதத்தில் போடுவது. அந்த சுவடி எடுத்து போடுறார் புனல்வாதத்துல. அது வரைக்கும் கூனல் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறிப்போனான் அப்படின்னு கணக்கு. இந்த பதிகத்தை எல்லோருமாக சேர்ந்து சொல்லலாம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு புன்மை தவிர்ப்பது நீரு, ஓதத் தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு, சீதம் புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு, பத்தி தருவது நீரு பறவை இனியது நீரு, சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. காண இனியது நீரு கவிதை தருவது நீரு, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு, சேணம் தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. பூசை இனியது நீரு புண்ணியமாவது நீரு, பேச இனியது நீரு பெரும் தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு, அந்தம் அதாவது நீரு, தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. அறுத்தம் அதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு வானம் அடிப்பது நீரு, பொருத்தம் அதாவது நீரு புண்ணியர் பூசும் வெண்ணீரு, திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு, பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு, துயிலை தடுப்பது நீரு சுத்தம் அதாவது நீரு, அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. ராவணன் மேலது நீரு எண்ணத் தகுவது நீரு, பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு, தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு, அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே. மானொடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு, ஏன உடம்பு இடத்தீர்க்கும் இன்பம் தருவது நீரு, ஆனவது உண்டமிடற்று எம் ஆலவாயான் திருநீரே. குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு, கருத இனியது நீரு, எண் திசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு, அண்டத்தவர் பணிந்து ஏத்தும் ஆலவாயான் திருநீரே. ஆற்றல் அடல்விடை ஏறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞானசம்பந்தன் தேற்றி தென்னன் உடலுற்ற தீப்பிணி ஆயின தீர, சாற்றிய பாடல்கள் 10ம் வல்லவர் நல்லவர் தாமே. திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் சிவபரம்பொருளின் பேரருள் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.